ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி என்னோடய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டபுள் கிளென்சிங் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு கிளென்சிங் பாம் யூஸ் பண்ண போகிறேன். டபுள் கிளென்சிங்னால் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஆயில் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்க நார்மல் ஃபேஸ் வாஷ் அதை யூஸ் பண்ணணும். நான் இங்கே எர்த் ரிதம் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு கிளென்சிங் பாம் எடுத்து இந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் டாட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு திக்கர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகிடும். பிகாஸ் இது பேசிக்காகவே ஒரு ஆயில் தான். நீங்கள் எவ்வளோ ஹெவியாக மேக்கப் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதை ஈஸியாக அதை மெல்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்ல இருக்க என்ன இம்ப்யூரிட்டிஸ், நீங்கள் என்ன க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே இது ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் கண்ணில் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி என்னோடய ஃபேஸை ஒத்தி எடுத்துக்கிறேன். நான் ரப் பண்ண மாட்டேன் என்னோடய ஃபேஸை. ஸோ நீங்கள் அடுத்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணில் இந்த மாதிரி சில ஐலைனர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, காஜல் அப்ளை பண்ணியிருப்பீங்க, மஸ்காரா. ஸோ இதோட இம்ப்யூரிட்டிஸ் அதில் இருக்கும். நம்ம என்ன தான் பாம் வச்சு இல்லை மைசலார் வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணாலும் அது ரிமூவ் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய், ஸோ அதை வச்சு நான் இங்கே என்னோடய கண்ணில் ரொம்பவே ஜென்டிலாக அப்ளை பண்ணி அதை நான் மசாஜ் பண்ணுறேன் என்னோடய ஐஸில். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் பேட் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நான் ரொம்ப ஹை-எண்ட் பிராண்டில் இருந்தெல்லாம் நான் யூஸ் பண்ணல. செயின்ட் பொட்டானிக்கா அப்படின்ற பிராண்ட் தான். ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு பிராண்ட் தான் இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ். ஒரு குட்டி பம்ப் எடுத்து இந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் ஒரு 4 டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளைன் வாட்டர் நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே நுரைக்காது இந்த ஃபேஸ் வாஷ். ரொம்ப ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ் இது. நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இதை தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் தட் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்மாக்கே டெட் சீ மினரல் பீலிங் மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து ஒரு பார்க்குறதுக்கு சிமெண்ட் கிளே மாதிரி இருக்கும், சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். அதில் குட்டி குட்டியாக கடுகு சைஸில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இந்த மாஸ்க் வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு பொலிவாக இருக்க மாதிரி காமிக்கும். ஒரு 10 to 20 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே ரேடியண்ட்டாகவும் க்ளோயியாகவும் இருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் டோனர் அப்ளை பண்ணணும். உங்கள்கிட்ட டோனர் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அதை நல்லா என்னோடய கையில் ரப் பண்ணி இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கின்னில். அப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவே பேசிக்கான ஒரு மாய்ஸ்சரைசர், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். அலோவேரா ஜெல் தான். நான் வந்து ஃபேஸ் ஷாப் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஸோ இதுவே எனக்கு ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசராக இருக்கும். நான் எல்லாமே அப்ளை பண்ணும் போதும் நல்லா மசாஜ் பண்ணி தான் என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறேன்.
அப்போ தான் என்னோடய ஸ்கின்னில் blood சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ தட் அந்த ப்ராடக்டை ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபேஸ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இண்டல்ஜியோ எசென்ஷியல் ரோஸ் கோல்ட் ஆயில். இந்த ஆயில் வந்து பேசிக்காகவே உங்கள் ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீங்கள் இதை பற்றி கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆயிலையும் நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் எடுத்து என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மசாஜ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதோட என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சது. ஆஃப்டர் தட் நான் ஒரு லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Don't forget to subscribe to my channel. Also click the bell icon to get notified. This is me, Tilaga, signing off. Bye bye.